மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். என்னை சுட்டு வீழ்த்துங்கள், சபையில் அர்ச்சுன எம்பி இன்றும் ஆவேச பேச்சு. யாழில் மாணவியை தகாத முறைக்குட்படுத்திய ஆசிரியர் கைது. மாற்றமடைய போகும் பரீட்சை முறைகள், கல்வி அமைச்சர் வெளியிட்ட தகவல். லாஸ் ஏஞ்சல்ஸில் மீண்டும் காட்டுத்தீ, 31,000 பேர் வெளியேற்றம். 4 தமிழ் இளைஞர்கள் கனடாவில் கைது. தொடர்வென விரிவான செய்திகள். என்னை இந்த அரசாங்கம் புலி புலி என்று அடையாளப்படுத்துகின்றது. இப்படி கூறி ஏன் மன உளைச்சலுக்கு என்னை உள்ளாக்குகின்றீர்கள்? என்னை விடுதலை புலியாக கருதினால் என்னை கைது செய்யுங்கள், இல்லை என்றால் சுட்டு வீழ்த்துங்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுன தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கம் படுகொலைகளை செய்துள்ளது. படுகொலை செய்து வந்த அரசாங்கம்தான் இது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 1980 ஆண்டுகளில் எவ்வளவு மக்களை ஆட்சிக்கு வந்துள்ள இந்த அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் கொலை செய்துள்ளார்கள். பல படுகொலைகளை செய்த தரப்பு இது என்றும், முடிந்தால் தன்னையும் படுகொலை செய்து விடுமாறும் தெரிவித்த அர்ச்சுன எம்பி, யுத்தத்தின் போது லட்சக்கணக்கான தமது மக்கள் முள்ளிவாய்க்காலில் வைத்து கொலை செய்யப்பட்டுள்ளார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டினார். அரசாங்கத்திற்கு வழங்கிய முழு ஆதரவினையும் இன்றிலிருந்து முழுவதுமாக மீளப் பெற்றுக் கொள்கின்றேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் இடம்பெற்று வரும் அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், 64 நாட்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு கதைப்பதற்கு இடம் கொடுக்கப்படாவிட்டால் இது இந்த அரசாங்கத்தினுடைய வெட்கம் கெட்ட செயல். ஏன் இவர்கள் பயப்படுகின்றார்கள்? எனக்கு கதைப்பதற்குரிய நேரத்தை வழங்கவில்லை என்று கேட்டால் அதற்கு ஒரு குழுவினை நியமித்துள்ளனர். நான் பல நாட்கள் காத்திருந்துள்ளேன். இது எந்த வகையில் நியாயம்? நாடாளுமன்ற உறுப்பினரான எனக்கு 36 நாட்கள் கதைப்பதற்கு அனுமதி வழங்காமல் முதலாவது நாளாக நான் உரையாற்றுவதற்கு கூட எனது சொந்த பிரச்சனையை பற்றி பேசுவதற்கான அவசியத்தை இந்த அரசாங்கம் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. இன்றிலிருந்து இந்த அரசாங்கத்திற்கு எனது மனதால் நான் கொடுக்கின்ற அனைத்து ஆதரவுகளையும் மீள பெற்றுக் கொள்கின்றேன். இன்றில் இருந்து உண்மையான எதிர்க்கட்சியாக நான் செயற்படுவேன். எனக்கு எதிராக 24 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. வாகனத்தின் முன் விளக்குகளை ஒளிரவிட்டதற்காக கைது செய்கின்றார்கள். ஒரு சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால் இது நடக்குமா? இந்த விடயத்தை நான் பாரிய கவலையுடன் முன்வைக்கின்றேன். மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் மீது இருந்தது. யாழ்ப்பாணத்து மக்கள் பாரிய எதிர்பார்ப்பில் 3 எம்பிக்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள். ஆனால் எனக்கு இங்கு கதைப்பதற்கு கூட நேரம் கொடுக்கப்படுவதில்லை. இங்கு தமிழ் சிங்கள மக்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்றால் உயரிய சபையான நாடாளுமன்றத்தில் உண்மையான விடயங்களை கதைப்பதற்கு நேரம் ஒதுக்கப்பட வேண்டும். ஏன் இந்த அரசாங்கம் ஒரு சுயேட்சை குழு உறுப்பினரை பார்த்து பயப்படுகின்றது? இந்த அரசாங்கத்திற்கு முதுகெலும்பு இருந்தால் இன்றில் இருந்து இந்த பிரச்சனையை முடித்து காட்டுங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாடசாலையொன்றில் கல்வி பயிலும் மாணவியை தகாத முறைக்குட்படுத்திய குற்றச்சாட்டில் ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது இன்று கோப்பாய் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது கோப்பாய் பிரதேச பாடசாலையொன்றில் கல்வி கற்பிக்கும் 52 வயதுடைய ஆசிரியரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், கடந்த 17ஆம் திகதி 13 வயதுடைய குறித்த மாணவியை அதே பாடசாலையில் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர் தகாத முறைக்குட்படுத்தியதாக நேற்றைய தினம் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதனையடுத்து இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் சந்தேக நபரான ஆசிரியரை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட ஆசிரியரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பாடத்திட்டம் மற்றும் பரீட்சை முறைகள் உள்ளிட்ட புதிய கல்வி சீர்திருத்தங்கள் 2026 முதல் செயல்படுத்தப்படும் என்று பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே கல்வி அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். முந்தைய அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட்ட கல்வி சீர்திருத்த திட்டங்களில் நேர்மறையான மாற்றங்களை செய்ய எதிர்பார்ப்பதாகவும், தற்போதுள்ள கல்வி முறை மாணவர்களுக்கு மிகவும் பொருத்தமானதாக மாற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
அதன்படி கல்வியில் போட்டித்தன்மையை குறைக்கும் நோக்கில் 2026 முதல் கல்வி சீர்திருத்தங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் பரீட்சை முறைகள் மற்றும் பாடத்திட்டத்தை திருத்தவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இதேவேளை அழகியல், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் கணக்கியல் போன்ற பாடங்களின் உள்ளடக்கத்தை மிகவும் பொருத்தமானதாக மாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த பாடங்களை ஒருபோதும் நீக்கும் எண்ணம் இல்லை என்றும் கல்வி அமைச்சர் வலியுறுத்தினார். மேலும் கல்வி முறை மாற்றத்தை நோக்கி இட்டுச் செல்லப்படும் நேரத்தில் 3 துறைகளில் அவ்வாறு செய்ய விரும்புவதாக கூறிய பிரதமர், ஆசிரியர் பயிற்சி, பாடசாலை அமைப்பு மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவற்றில் மிகுந்த கவனம் செலுத்தி பணியாற்றுவேன் என்றும் கூறியுள்ளார். அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸில் மீண்டும் காட்டுத்தீ பரவியமையால் ஆயிரக்கணக்கானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வலியுறுத்தப்பட்டுள்ளனர். இதே பகுதியில் சமீபத்தில் தான் 2 மிகப்பெரிய காட்டுத்தீ சம்பவங்கள் அரங்கேறிய நிலையில் தற்போது மீண்டும் காட்டுத்தீ பரவி வருவது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. காட்டுத்தீ கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்குள் 8000 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பகுதியை ஆக்கிரமித்துக் கொண்டது. மேலும் தீ அதிக இடங்களுக்கு பரவும் என்று தெரிகின்றது. புதிதாக பரவி வரும் காட்டுத்தீ காரணமாக சாண்டா கிளாரிட்டா அருகில் அமைந்துள்ள ஏரியை சுற்றி வசிக்கும் 31,000 பேரை வெளியேற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது. கியூஸ்தி என்று அழைக்கப்படும் புதிய தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியில் உள்ள அனைவரும் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று லாஸ் ஏஞ்சல்ஸ் கவுண்டி ஷெரீப் துறையைச் சேர்ந்த ராபர்ட் ஜென்சன் வலியுறுத்தியுள்ளார். ஹெலிகாப்டர்கள் மற்றும் விமானங்கள் தீ பரவிய இடத்தில் தண்ணீர் மற்றும் தீயை தடுக்கும் மருந்துகளை தீயில் ஊற்றி வருகின்றன. லாஸ் ஏஞ்சல்ஸ் கவுண்டி தீயணைப்புத்துறை மற்றும் லாஸ் ஏஞ்சல்ஸ் தேசிய வனப்பகுதியைச் சேர்ந்த குழுவினரும் தரையில் இருந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கனடாவில் மிரட்டி பணம் பறித்த குற்றச்சாட்டுக்களை 4 தமிழர்கள் எதிர்கொண்டு வருகின்றனர். கியூபெக் மாகாணத்தில் வீடொன்றில் தாக்குதல் மேற்கொண்டமை மற்றும் மிரட்டி பணம் பறித்த குற்றச்சாட்டுக்களை 4 தமிழர்களும் எதிர்கொள்கின்றனர். இந்த குற்றச்சாட்டின் கீழ் பின்கோட் பகுதியைச் சேர்ந்த 35 வயதான சுகிர்தன் சிவனேசன், இல்பிசாட் பகுதியைச் சேர்ந்த மஹிந்தன் சிவலிங்கம், மொன்றியல் பகுதியைச் சேர்ந்த 40 வயதான ஜெசிந்தன் சிவலிங்கம், பியர்போன்ஸ் பகுதியைச் சேர்ந்த 43 வயதான ஜூலியன் ஆண்ட்ரி தெரன்சன் ஆகியோரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். அண்மையில் டொலாட் டெஸ் ஒர்மியஸ் பகுதியில் உள்ள ஒரே வீட்டில் சமீபத்திய வாரங்களில் நிகழ்ந்த தொடர்ச்சியான குற்றங்களை தொடர்ந்து இந்த 4 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர்.